பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கிறீங்க? மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவநாயக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே சோத்திரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பிரியமானவர்களே, தேவன் இந்த இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு உவமை போல ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை வேலி அடைக்கிறாராம், கற்களை எல்லாம் பொறுக்கி போடுகிறாராம், நல்ல திராட்சை செடிகளை நடுகிறாராம், தண்ணீர் பாய்ச்சுகிறாராம், அது நல்ல பழம் தரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பில் ஒரு ஆலயத்தையும் கட்டி அதை அதிலிருந்து திராட்சை பழம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது? அது வேலி அடைச்சோம், எல்லாம் செஞ்சோம். அந்த திராட்சை செடி என்னானதான் கசப்பான பழங்களை கொடுத்ததாம். அது பிரயோஜனம் இல்லாமல் போனதாம். அதனாலே ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றம் வந்தது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிற நம்மளை படைத்து இந்த பூமியில் வைத்து நம்மக்கிட்ட ஏதாவது கொண்டு வா என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு உங்கள் உறவுகளுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கலாம். உங்ககிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கலாமா, ஏதாவது பணம் வாங்கலாமா, ஏதாவது சொத்து வாங்கலாமா, நகை வாங்கலாமா, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு மற்றவர்கள் உங்கள் இடத்துல பழகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை படைத்த ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறாருங்க. நீங்கள் இயேசுக்கிட்ட எதிர்பார்க்கலையா? வீட்டை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, வேலையை தாங்க ஆண்டவரே, படிப்பை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க இதை எதிர்பார்க்கணுமா இல்லையா? நாம் எதிர்பார்க்கிறத போல் அவர் எதிர்பார்க்கல. அவர் வேறு விதத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் நமக்கு அவ்வளோ அழகான சரீரத்தை கொடுத்து நல்ல பலனை கொடுத்து இந்த பூமியில் வச்சிருக்கிறாரே. நம்மக்கிட்ட கர்த்தர் என்னத்தை தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 10 வரை வாசிக்கும்போது, தேவன் சொன்னதை நான் செய்கிறேனா என்று எதிர்பார்க்கிறார். தேவன் சொன்னதை அவர் என்ன சொன்னார்? அந்த கச்சாடியில் அந்த காலி குடத்தை நிரப்புகின்றார். போய் நிரப்புனாங்க. அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்யினாங்க. போய் பந்தி விசாரிப்பு செஞ்சாங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீயும் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். 2வது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனத்தை வாசிப்பேன்னு சொன்னால், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறேனா என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க. கிறிஸ்தவர்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உட்காந்து வசனத்தை கேட்குறீங்க, வார்த்தை கேட்குறீங்க, அதன்படி நடக்கிறீங்களா என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு வசனத்தின்படி நடக்காமல் வசனத்தின்படி வாழாமல் வேறு விதத்தில் வாழ்ந்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? ஒரு பலனும் இல்லை. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, கேட்டு அதன்படி நடக்கிறீங்களா அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களை அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவார். 3வதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா என்று எதிர்பார்க்கிறார். அதான் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வது பிதாவுக்கு சித்தமானதாக இருக்கிறது. ஆக நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் பகைச்சா அதனால் நமக்கு என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பகைச்சாங்க. இயேசு யாரையும் என்ன பண்ணவில்லை? பகைக்கவில்லையே. மாறாக அவளுக்கெல்லாம் நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்துவை மலையில் நிறுத்தி கீழே தள்ளி கொல்ல பார்த்தாங்க.
எத்தனையோ காரியங்களை செய்ய பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பகைக்கிறவளுக்கு நன்மை செய்தார். ஒரு கன்னத்தில் உங்களை அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுனார். ஒருவன் 1 மைல் உங்களை நடக்க பலவந்தப்படுத்தினா 2 மைல் அவன் கூட போன்னு சொன்னார். தேவனாகிய கர்த்தருடைய உபதேசங்கள் வித்தியாசமானவைகள். அதனால் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோமா என்று எதிர்பார்க்கிறார். 4வதாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்கிறேனா என்று எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களை நல்லா பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ட பிறகு கடைசியில் அந்த தாய் தகப்பனை நீங்கள் உதறிட்டீங்கன்னா அந்த தாய் தகப்பன் மனசு எப்படி இருக்கும்? அவ்வளோ உதவி செஞ்சு உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணி வச்சு உங்களை பராமரித்த அந்த தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணும்போது அவங்க உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையும்? அதே போல தான் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் பிதா ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பனார் நமக்கு என்ன உதவி செஞ்சாலும் கடைசி காலத்தில் அவங்கள பராமரிப்பது, அவங்களுக்கு உதவி செய்வது மிகுந்த பலன் எதுவாக அமையலையா? அதே போல தான் பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து நீங்கள் செயல்படும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 5வதாக அதே மத்தேயு 7:12 சொல்லுது, மனுஷன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறேனா என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன? இவங்க எனக்கு ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்க ஏதாவது எனக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். நாம் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அதே மாதிரி நம்மளை எதிர்பார்க்கிறது போல நாமளும் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்கிறோமா, ஏதாவது பண்ணுறோமா? இல்லை மற்றவங்க எல்லார்கிட்டையும் வாங்கி நம்ம சாப்பிட்டு போடுறோமா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள மற்றவங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அதேமாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா தேவன் மகிமை அடைவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது தாங்க பரம தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. உன் சொத்தை எழுதி கொடுன்னு கேட்கல, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுத்துருன்னு கேட்கல. தேவன் நம்மளை படைச்சார் இல்லையா? அதற்கு இந்த 5 விதமான எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு உவமை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதில் ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்ததை பார்க்கிறோம். அதே போல் எங்கள் எல்லாரிடத்திலையும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்யும். தாய்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியத்தையும் பலப்படுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Amen. God bless you. கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.